எல்லாருக்கும் வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல எந்த வசதியும் கிடையாது. நாங்க ஜெயங்கொண்டத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு வயிறு கால் முட்டி எனக்கு பயங்கரமா வலிச்சது. அதனால இங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கேட்கும் போது எனக்கு ஆப்ரேஷன் டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றதுக்கு வரும்போது எனக்கு வயிறு ஒரே எரிச்சல். வயிறு எரிச்சல்னால நான் சொல்லிட்டேன், எனக்கு கால் ஃபர்ஸ்ட் தேவையில்லை, எனக்கு வயிறு எரிச்சல் இருக்கு, அந்த எரிச்சல் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ வயிறு எரிச்சல் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, மகாதேவன் சொன்னாங்க, இல்ல எண்டோஸ்கோப் பண்ணிடாமா பாக்கணும்னு சொன்னாங்க. அப்ப சரி சார், ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க. அது சரியா வரலமா, நீங்க மறுபடியும் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா மறுநாள் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்கறது இல்லம்மா, நான் டைரக்டா செய்ய போறேன் அப்படின்னாங்க. எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணாங்க. பண்ணும்போது எனக்கு டாக்டர் பேர் மகாதேவன் சொன்ன உடனே எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு கடவுள் தான் எனக்கு ஆபரேஷன் செய்யறது மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அப்ப அந்த டாக்டர் எங்க நார்மலாவே செஞ்சாங்க. அப்ப நார்மலா செஞ்சுட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்ன செஞ்சு தைரியம் வந்துச்சு. நானே கண்ணை திறந்து மெதுவா பார்த்து ஆபரேஷன் நடந்த எண்டோஸ்கோப் எடுக்கிறப்ப பார்த்தேன், என் குடல்ல அங்கங்க அந்த சின்ன சின்ன அந்த சாப்பாடு ஒட்டி இருந்தது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் என் கண்ணால பாக்குறதுக்கே எனக்கு கடவுள் கிருபை கொடுத்தாரு. அதனால அந்த நான் பார்த்தேன் கண்ணால. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்க டேட்டு உங்களுக்கு கொடுக்குறோமா, நீங்க ஆபரேஷன் பண்ணுங்கன்னாங்க. இருந்தாலும் எனக்கு எவ்வளவு ஆகுது அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல எங்க வீட்டுக்காரர் ஒரு எக்ஸ்ரீஸ்மேன். இப்ப டாக்டர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க எக்ஸ்ரீஸ்மென்ட் மூலம் உங்களுக்கு நாங்க பைசா இது பண்றோமா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன்னா 10 நாள் கழிச்சு வரேன் டாக்டர் போனா, நான் போய் 2 நாளுக்குள்ளேயே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப எரிச்சு. அப்புறம் நான் டாக்டர் சொன்னா, நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் டாக்டர், நான் வரேன் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னாங்க. நான் எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, நான் உண்மையிலேயே எங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன். மகாதேவன் சார் சார் நீங்க சார் பண்ணல, எனக்கு உண்மையிலேயே எங்க கடவுள் தான் எனக்கு பண்றாருன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் தேட்டர்ல படுத்தேன். அப்போ எனக்கு உடனே குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்ததான் எனக்கு தெரியும், சுமார் 4.5 மணி நேரம் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க நல்லாயி 8 நாள் கஞ்சி மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் குடிக்கணும்னாங்க. தண்ணி கூட குடிக்கல, அப்படியே இருந்தா 8ஆம் நாள் 7ஆம் நாள் இவ்வளவு தண்ணி குடிங்கன்னாங்க. தண்ணி குடிச்சேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போகல டாக்டர், நீங்க கஞ்சி எனக்கு கொடுங்க, ஏன்னா இங்கேயே சாப்பிட்டு பார்த்தாதான் எனக்கு திரும்ப ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியும். அதனால நீங்க இங்கேயே கஞ்சி குடிங்கன்னா சரிங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்ப எனக்கு நல்லா உள்ள போனதும் தெரிஞ்சிச்சு, எந்த அடைப்பும் இல்லாம நல்லா கிளியரா இருந்தது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 8 days கழிச்சு திரும்ப வர சொன்னாங்க. வந்தேன். திரும்பி பார்த்துட்டு, நீங்க 1 month லிக்விடா தான் சாப்பிடணும்னாங்க. நான் லிக்விடா தான் 1 month சாப்பிட்டேன். திரும்ப வந்தேன். டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க. இப்ப 4 மாசம் கழிச்சு நான் வந்திருக்கேன். திரும்ப டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணுமா, நீங்க வாங்க, ஏன்னா இந்த மாதிரி வியாதியில நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சர்ஜரி இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பண்ணதே கிடையாது, உங்களுக்கு தாமா ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. அப்போ நான் உண்மையிலேயே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை நான் திரும்ப வருவேன் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. ஆனா டாக்டர் எனக்கு ரொம்ப அற்புதமா ஆபரேஷன் பண்ணப்புறம் எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு கிளியரா இருந்துச்சு. எந்த ஒரு சின்ன வழியும் இல்லை. நான் இப்ப 4 மாசம் கழிச்சு டாக்டர் சொன்னதுனால இங்க வந்தேன். டாக்டர் கடவுள் வழியா டாக்டர் தான் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஆபரேஷன் ஒரு சின்ன வழி இல்லாம இவ்வளவு அருமையா எனக்கு பண்ணி கொடுத்த டாக்டருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்றேன். அதனால இந்த மாதிரி என்ன மாதிரி எனக்கு இப்ப 75 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, ஏஜ் ரொம்ப இருக்குமா, ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, நான் செய்யறேன் அப்படின்னாங்க. அப்படி அவங்க முயற்சி எடுத்து எனக்கு செஞ்சு இன்னைக்கு எனக்கு திரும்பவும் மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தது மகாதேவன் சார் தான். கடவுள் வழியில நான் அதான் சொல்லுவேன், கடவுள் தேவன் சொன்ன உடனே எனக்கு அந்த கடவுள் தான்
மகாதேவன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வியாதி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் லேசா அடைச்சிட்டு இருந்துச்சு. அப்ப மியாட்டுக்கு போனேன். அங்க இந்த மாவு மாதிரி கரைச்சி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டு ஓடி ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு அடைக்கும், தண்ணி குடிச்சா கூட நின்றுக்கும். அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. கடைசியில வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாந்தி எடுக்க ஆரம்பிச்சோம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு மனசுக்குள்ள. என்னடா நைட்ல வந்து வாந்தி வருது, மூக்கால வயல வாந்தி வருது, சரி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனா காலுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வயிறு ஏற்பட்டு சார் வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது சாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால இந்த மாதிரி வயசா இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட வேண்டியது. ஆபரேஷன் இல்லாம எண்டோஸ்கோப் மூலியமா ரொம்ப அருமையா செஞ்சு கொடுக்குற டாக்டர். அந்த டாக்டருக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you, Glen Eagles and the whole team. Really appreciated to give back my health. Amazing story. It's the first time that I experience that I come for a checkup and that I suddenly am captured for a press conference. That's quite an event. But it was a story which started about 15 years ago, apparently, when something growed inside, which was not devised or found after several endoscopy. To get the story very summarized, I ended up with Dr. Mahadevan and his team, and in a matter of less than a week, an operation took place, which returned actually my full health. And we're extremely helpful for that one. There was no operation. It was all internally, no scars, and the recovery was extremely fast. I got back my health after a couple of months, replenished my lost weight, which was drastically came down, and I still am very active in professional life. So a big thank you for finding out and coming to Glen Eagle and finding a treasure of a team and a doctor who could do that and restore my health. Thank you so much. I'm Dr. Mahadevan. I'm head of the department and senior consultant at Clinicals Hospital, Chennai. So, the press meet major reason is we have done two rare esophageal disorders in elderly people, more than 70. அவங்க 2 பேருக்கு வந்து 73 ஒருத்தருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு 76 வயசு. அவங்க 2 பேருக்குமே முழுங்குறதுல கஷ்டம். இவங்க 2 பேருமே நாள்பட்ட பிரச்சனை. மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்குறதுல பிரச்சனை. மெயினா சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது, லிக்விட் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மேல வாந்தியா எடுத்துருவாங்க, இல்லாட்டி நைட்ல படுத்த உடனே லிக்விடா மூக்குலயோ வாயிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து தே சஃபர் ஃபார் வெரி லாங் பீரியட். இந்த கண்டிஷனை வந்து அன்னோட்டிஸ்டா போயிடும் நிறைய இடங்கள்ல. அது மாதிரிதான் இவங்களுக்கு ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் 2வது பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பயம். ஆக்சுவலா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம். ஸோ அதனால வெரி லாங் டைம் தே சஃபர்ட். ஆக்சுவலா அதுக்கப்புறமா பிகாஸ் ஆஃப் சிக்னிபிகன்ட் சிம்டம்ஸ், ஒர்சனிங் ஆஃப் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமானதுனாலையும் அவங்க வெயிட் லாஸ் ஆனதுனாலே எங்கிட்ட வந்தாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவங்க மிஸ்ஸஸ் பெர்னத் மேரி. அவங்க வந்து 73 year old. அவங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வந்து இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. அது இல்லாம மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம் வந்து என்னன்னா 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து அவங்களுக்கு இருந்தது அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். அக்கலேசியா கார்டியான்னா ஃபுட் பைப்போட நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலா நம்ம நார்மலா ஃபுட் பைப்ன்றது ஈசோவேகஸ், அதாவது சாப்பாடு நம்ம முழுங்கின உடனே சாப்பாடு அது வழியா போய் கீழே வந்து இறைப்பைக்கு போகக்கூடிய ஒரு பேசேஜ். அந்த பேசேஜ்ல 2 வால்வ் மெக்கானிசம் இருக்கும். மேல அப்பர் ஸ்பிங்டர் அண்ட் லோயர் ஸ்பிங்டர் சொல்லுவோம். இந்த லோயர் ஸ்பிங்டர் வந்து பெர்மனண்டாவே வந்து க்ளோஸ்டாவே இருக்கும். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் போயிடும். ஆக்சுவலா சாப்பாடு உள்ள போறப்ப சாப்பாடு கீழே இறங்கவே இறங்காது. ஸோ அதுதான் அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். அது இல்லாம அவங்களுக்கு வந்து அடிஷனல் ப்ராப்ளம்ன்றது ஒரு எபிஃப்ரெனிக் டைவர்டிகம். அதாவது அந்த ஸ்பிங்டருக்கு கொஞ்சம் மேல அந்த இமேஜ் அவங்களுக்கு காமிச்சா புரியும். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஆக்சுவலா இதோட ஃபுட் பைப் இதுதான். ஃபுட் பைப்போட லோயர் ரொம்ப டைட்டா மூடி இருக்கும். ஆக்சுவலா
அதனால சாப்பாடு ஈஸியா உள்ள போகாது, இந்த ஃபுட் பைப் பெருசா விரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அக்லேசியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அது இல்லாம அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பவுச் ஒன்று உருவாயிடும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஈசோபேஜியல் வால்ல ஒரு வீக்னஸ் உருவாகிறதுனால அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஃபுட் எல்லாம் போய் அந்த பவுச்ல சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டு ப்ராப்ளம், ஒன்னு அக்லேசியா, ரெண்டாவது எபிபெனிக் டயபெட்டிக். இந்த ரெண்டுல ஃபுட் தங்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வி டிட் எண்டோஸ்கோபி வழியா போய் அதை கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வி டிட் மேனோமெட்ரி, அதுக்கப்புறம் பேரியம் சாலோ எல்லா டெஸ்டும் பண்ணி வி அசஸ்ட். அது வந்து எண்டோஸ்கோபிக்ல அசஸ் பண்ணது. ரெண்டாவது அவங்களுக்கு வேற அதர் மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஒன்னு பிளட் ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாம ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. ஸோ அது இல்லாம இந்த ஃப்ளூட் எல்லாம் வந்து லங்குக்குள்ள போய் அவங்களுக்கு அந்த வீசிங், காஃப் எல்லாம் நிறைய அதனால சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிறைய சிம்டம்ஸ் அவங்களால சொல்ல முடியல, நாங்க அசஸ் பண்றப்ப நாங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ப்ரொசீஜருக்கு சப்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு வி டுக் சம் டைம். அவங்களை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வி சப்ஜெக்டட் ஃபார் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் பேரு டி போயம் சொல்லுவோம். டினா டைவர்டிகுலர் போயம் அல்லது டூவல் போயம் சொல்றது. என்னன்னா வந்து இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஒரே ஒரு ப்ரொசீஜர்ல பண்றது. என்ன பண்ணுவோம்னா போயம்னா பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமின்னு சொல்லுவோம். வாய் வழியாவே ஒரு சின்ன எண்டோஸ்கோபி வழியா உள்ள போயிட்டு ஈசோபேகஸுடைய ஃபுட் பைப்ல வி கிரியேட் டனல், சின்னதா ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளே எண்டோஸ்கோப் போகும். எப்படி லேப்ரோஸ்கோப் போற மாதிரி எண்டோஸ்கோப் உள்ள போயிட்டு அந்த எண்டோஸ்கோபி வழியா கிரியேட் அ பேசேஜ். ஃபுட் பைப்ல பேசேஜ் போய் அதுக்கப்புறமா வந்து ஃபுட் பைப்பை தாண்டி ஸ்டமக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து உள்ள இருக்க அந்த மசில், டைட்டான மசில வி டிவைட். ஒன்னு டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி அந்த டைவர்டிகுலத்தை ஓப்பன் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஃபுட் பைப்போட ரொம்ப டைட்டான ஃபுட் பைப்போட லோயர் ரெண்டையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். இது எண்டோஸ்கோபி வழியா. இது ஆல்மோஸ்ட் சேம் சர்ஜிக்கல் ஃபீல் தான். நீங்க லேப்ரோஸ்கோபில உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எண்டோஸ்கோபில இருக்கும். உள்ள பெரிய வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். We have to manage. We have a specific instrument. இதுக்கான ஸ்பெஷலைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we have. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தென் எல்லாம் முடிச்ச பிறகு அந்த எது வழியா என்ட்ரி பண்ணமோ அதை வந்து கிளிப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த டனலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃபுட்டோ எதுமோ அதுக்குள்ள போகாது. இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 to 3 days வந்து பேஷண்ட் வந்து வாய் வழியா அது ஃபுட்டு கொடுக்காம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் நார்மல் அப்படின்ன பிறகு வி ஸ்டார்டட். ஃபார் ஹர் ஆக்சுவலா ஒரு 2 to 3 daysல ஷி ரெக்கவர்ட் வெரி குவிக்லி டெஸ்பைட் அந்த ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் டூயிங் வெல். அவங்க நார்மலா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி. எப்படின்னா கண்ணு தெரியாம போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஆஸ்பத்திரியில சர்ஜரி முடிஞ்சோன்னா கண்ணு தெரியும். அதே மாதிரி எப்படி சாப்பிட முடியாம வரவங்களுக்கு இன்ஸ்டன்டா வில் கெட் ரிலீஃப். ஆக்சுவலா அது வந்து சில கண்டிஷன்ல தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டதெல்லாம் மேல வாந்தியா வருது. அதை வந்து ப்ரொசீஜர் முடிச்ச உடனே அவங்களால வாயில சாப்பிட வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது இந்த ப்ரொசீஜர் டெஃபினட்டா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் டைவர்டிகுலர் போயம் சொல்றது அல்லது டூவல் போயம். ஸோ ரெண்டாவது மிஸ்டர் தியோ, ஹீஸ் ஃப்ரம் பெல்ஜியம். ஆக்சுவலி இஸ் 76 years old. அவர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து இங்க எப்படி கீழே பவுச் மாதிரி மேல வந்து அப்பர் பார்ட் ஆஃப் ஃபுட் பைப்ல there is a big diverticulum. அது வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அது என்ன ஆகுனா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த பவுச்ல தான் ஃபுட் பைப் மேல எண்ட்லேயே போய் மேல உட்காந்துடும். நார்மலா அது உதாரணத்துக்கு இப்படி சொல்லணும்னா இதுதான் வந்து வாயில இருந்து சாப்பிட்ற சாப்பாடு. இந்த பவுச்லயே ஃபுட் போய் நின்னுக்கிறோம். நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாமே இது வழியா வெளியில வந்துடும். அதனாலதான் அப்பப்ப அந்த சாலிட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் சரி சாப்பிட்டதெல்லாம் மேல வரும். நைட்ல படுத்தா கூட அங்க இருக்க ஃபுட்டு, ஃப்ளூட் எல்லாம் வாயில மூக்குல வந்துடும் ஆக்சுவலா. அதனால இது ஓவர் பீரியட் ஆக அந்த பவுச்சஸ் பிகம் வெரி பிக். ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 centimeter பவுச் மேல ஆயிடுச்சு. அதனால நிறைய ஃபுட் தங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் he started losing weight. அதனால அந்த கண்டிஷனோட தான் அவர் வந்தார் ஆக்சுவலா. ஸோ அகெயின் வி கன்ஃபார்ம்ட் த கண்டிஷன்ஸ் கால் ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம். இது வந்து ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம்லாம் வந்து முன்னாடி சர்ஜிக்கல் மெத்தட்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த ஜி போயம், ஜினா ஜெங்கர்ஸ் போயம் சொல்றது, த சேம் பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி, ஜெங்கர்ஸ் போயம். இது எண்டோஸ்கோபில பண்ணக்கூடியது. பிகஸ்ட் அட்வான்டேஜ் நாட் ஓன்லி சர்ஜரி இல்லாம பண்றது மட்டும் இல்லாம இந்த ரெக்கரன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்ஜரியில வாய்க்குள்ள போய் தொண்டையில கரெக்டா டைவர்டிகுலத்தை டிசெக்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் போறது வந்து ஒன்லி ஃபியூ சிச்சுவேஷன்ல தான். The chance of recurrence also high and handful of surgeons do the procedure. பட் இதை வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோபி வழியாவே வித்தவுட் எனி சர்ஜரி இல்லாம உள்ள போய் டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி அதை டிவைட் பண்ண பிறகு பார்த்தோம்னா there was a thick mucosal septum. அதையும் டிவைட் பண்ண அது வந்து மாடிஃபைட் டெக்னிக். அதையும் டிவைட் பண்ணி என்டையர் பவுச்சையுமே கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணிட்டு then we placed clips. He also recovered very well in 48 hours. And அதுக்கப்புறமா he started taking solids and liquids. Now
இஸ் அப்சல்யூட்லி சிம்டம் ஃப்ரீ. அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இஸ் பேக் டு ரீகெயின் வெயிட். ப்ராப்ளி முன்னாடி பார்த்ததை விட நல்லாவே வெயிட் கெயின் ஆயிட்டா இருப்பா. இஸ் சிம்டம் ஃப்ரீ. ஸோ அந்த ஹைலைட் ஆஃப் திஸ் போத் ப்ரொசீஜர் என்ன, போத கண்டிஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ரேரான என்டிட்டி. ஃபுட் பைப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஒன்று வந்து அக்கலேசியா கார்டியா, ஃபுட் பைப்ல அந்த கீழே எண்டு வந்து கம்ப்ளீட்டா டைட் ஆயிட்டு பிளஸ் அலாங் வித் காம்ப்ளிகேட்டட் பை எபிக்ரோனிக் டயபெட்டிக்லாம், இன்னொன்னு ஜெங்கஸ் டயபெட்டிக்லாம். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை. அது காமன்லி ஏஜ் பீப்புள் தான் வரும். கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு ரொம்ப காமன் கிடையாது. எல்லாமே ஏஜ் பீப்புள் தான் வரும். அது இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கோமாபிலிட்டிஸ் இருக்கும். பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இந்த இவ்வளவு பிரச்சனைகள்லையும் அவங்கள வந்து சர்ஜரி இல்லாம பண்றதுக்கான வாய்ப்புகள் எண்டோஸ்கோப்பில உண்டு. அதை ஹைலைட் பண்றதுக்காக தான் அந்த பிரஸ் மீட். டைவர்டிகுலம் டிபோயம் வந்து we are the first people we are doing actually. first இது வரைக்கும் எங்கேயும் நம்ம ரிப்போர்ட் ஆகலைன்னா we are the